அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு முன் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் எந்தெந்த விஷயங்களில் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக வக்ரகதியில் திரும்புவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாறுதல் நிகழ்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமும் பொறுமையும் அதீதமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் வக்ரகதியில் ஜென்ம ராசியை நோக்கி நகர்கிறார். அது மட்டுமல்லாது ஆகஸ்ட் மாதத்துல ஜென்ம ராசியிலே அமர்ந்து விடுகிறாருங்க. குரு பகவானும் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு பகவானிடமிருந்து சிரமத்தை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக விரயஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுங்க. எனவே இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குகிறது. தோஷங்கள் நீங்குவதால் நல்ல நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் கூட சனியின் அமைப்பும் சரி, குருவின் அமைப்பும் சரி, ராகு கேது அமைப்பும் சரி, மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் ஓரளவிற்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. எந்த பணிகளில் ஈடுபட்டாலும் செப்டம்பருக்கு பிறகு ஒரு நல்லதொரு மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உள்ளது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமற்றவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க. இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க. ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் கொடுப்பதில் மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான். அதே போன்றுதான் 4, 6, 12 ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க. ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதும் தான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற இடங்கள் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், 7ஆம் இடம், 9 மற்றும் 11 இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. இந்த 4 இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார். மேலும் இதைவிட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது 3, 5 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செப்டம்பரிலிருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் 12க்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை, அதிர்ஷ்டம், யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க. எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குரு பகவானுடைய பெயர்ச்சியானது அமைகிறது. இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறார். செப்டம்பர் 12க்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவாருங்க. அதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதிலும் குரு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக
படிப்படியாக முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை நிறைந்தே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எடுக்க வேண்டாங்க. சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சற்று நிதானமாக சிந்தித்து முடிவெடுங்க. ஏனென்றால் தற்போது எடுக்கக்கூடிய முடிவு சில குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது. தொழிலிலும் சரி உத்தியோகத்திலும் சரி சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. நிம்மதி பெற வேண்டும் என்றால் அனைத்து விதமான விஷயங்களையும் ஒரு முறைக்கு 4-5 முறை சிந்தித்து முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது. ஆனால் அதே சமயம் சுப நிகழ்வுகளான திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் ஏற்படாதுங்க. நீங்கள் நினைக்கிறபடியே பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக எளிதாக அற்புதமாக நடத்தி முடிக்கலாம். அதில் எந்த விதமான காரிய தடையும் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் வரலாங்க. சில சிரமங்களோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத அலைச்சலும் சிரமமும் இருக்கும். ஆனால் அவற்றை பற்றி எந்த விதமான ஒரு கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம். அவற்றை அப்படியே கடந்து செல்லுங்கள். நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியிடமிருந்து நீங்கள் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட நிகழ்வுகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில பின்னடைவுகள் ஏற்படலாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நியாயமற்ற போட்டிகள் சற்று எதிர்கொள்வது சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பெரிய அளவு முதலீடுகளை தவிர்த்திடுங்க. புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுங்க. நல்ல லாபம் கிடைக்கும். தொடர்ந்து உங்களுடன் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் நீங்கள் நினைத்த பல காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. எனவே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மறுபடியும் பல வாய்ப்புகள் கிடைப்பதால் குருவின் அமைப்பு காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சாதகமாக வலுவாக சஞ்சரிக்கின்றன. எனவே அரசியல் துறையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை எதிர்கொண்டு நல்ல வெற்றி பெற முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. பெரிய அளவிற்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை தனது பிடியில் வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. குருவின் அமைப்பும் ஓரளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க விவசாயத்துறையில். எனவே நீங்கள் நினைத்த நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆடு மாடு வளர்ப்பதில் சில விரைய செலவு இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் சற்று தாமதமாக கிடைக்கும். இருந்தாலும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் கிடைக்கும்.